வெல்கம் எவ்ரிவன். ஸோ நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி வீடியோவில் புத்திசம் ரிலேட்டடான டேர்ம்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு பிஒய்க்யூஸ் பார்த்தோம். ஸோ சிடிஎஸ், சிஏபிஎஃப் அண்ட் சிஎஸ்சி. ஸோ இன்றைக்கி நாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெயினிசம் ரிலேட்டடான டேர்ம்ஸ் அண்ட் டெர்மினாலஜிஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஏன் இது ரொம்ப முக்கியம் அப்படின்னா, ஜென்ரலாக பிஒய்க்யூஸ்லேருந்து டேர்ம்ஸ் கேட்குறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். பட் இதிலேருந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டா இது என்ன தீமில் இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை வச்சு நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஸோ டைரெக்டாக நம்ம வந்து டேர்ம்ஸுக்கு போகலாம். அனிகேதவாடா. ஸோ அனிகேதவாடா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஐடியா ஆஃப் ட்ரூத் இஸ் மல்டி டைமென்ஷனல். அனிகேதவாடா. ஸோ ஐடியா ஆஃப் ட்ரூத் இஸ் மல்டி டைமென்ஷனல். அதாவது ஆக்சுவலாக ஒரு ட்ரூத்துக்கு ஒரு டைமென்ஷன் மட்டும் கிடையாது. ஸோ ஐடியா ஆஃப் ட்ரூத் இஸ் மல்டி டைமென்ஷனல். அதுக்கு நிறைய டைமென்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் தான் அனிகேதவாடா. சயதவாதா அப்படிங்கிறது வந்து தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி ஆஃப் ட்ரூத். அனிகேதவாடாங்கிறது ட்ரூத் இஸ் மல்டி டைமென்ஷனல். ஸ்வயதவாடா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சயதவாடா அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலாக வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ட்ரூத் இஸ் ரிலேட்டிவ். அதாவது இட் டிபெண்ட்ஸ். ஸோ ட்ரூத் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்சல்யூட் கிடையாது, இட் டிபெண்ட்ஸ், இட் இஸ் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்கிறது மாதிரி தான் ஸ்வயதவாதா. ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் இட்ஸ் பெர்ஸ்பெக்டிவ், தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி ஆஃப் ட்ரூத். ஸோ ட்ரூத் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மீன்ஸ் அது இட் டிபெண்ட்ஸ் ஆன் த மேட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் தான் வந்து ஸ்வயதவாதா. நியாயவாதா அப்படிங்கிறது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ட்ரூத் ஃப்ரம் அ பர்டிகுலர் பெர்ஸ்பெக்டிவ் பட் நாட் அப்சல்யூட். அதாவது வந்து ஒரு உண்மை, பட் அது வந்து இட்ஸ் நாட் அப்சல்யூட். ஸோ அதுதான் ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து மட்டும் அது வந்து உண்மை. ஆல்மோஸ்ட் எல்லாருமே சிமிலரான ஒரு டேர்ம் தான். அனிகேதவாதா, ஸ்வயதவாதா, நியாயவாதா, இது எல்லாமே வந்து ஐடியா ஆஃப் ட்ரூத்தை தான் சொல்லுது. ஸோ ஃபஸ்ட்டு அனிகேதவாதாங்கிறது மல்டி டைமென்ஷனல் சொல்லுது. ஸ்வயதவாதா அப்படிங்கிறது டிபெண்ட்ஸ் ஆன் இட்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்னு சொல்லுது. ட்ரூத் இஸ் டிபெண்ட்ஸ் ஆன் இட்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்னு சொல்லுது. அதுக்கடுத்து நியாயவாதா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ட்ரூத் ஃப்ரம் அ பர்டிகுலர் பெர்ஸ்பெக்டிவ் இஸ் நாட் அப்சல்யூட். ட்ரூத் வந்து அப்சல்யூட் கிடையாது அப்படின்னு சொல்லுது. ஸோ அபாரி கிரகா, ஆக்சுவலாக கிரகா அப்படின்னா வீடு, சரிங்களா? அபாரி கிரகா அப்படின்னா வீட்டில இருந்து தூரமாக இருக்கிறது. ஸோ டிட்டாச்மெண்ட் ஆஃப் மெட்டீரியல் பொசிஷன் அண்ட் டிசைர் டு அட்டைன் ஸ்பிரிச்சுவல் லிபரேஷன். டிட்டாச்மெண்ட் ஃப்ரம் மெட்டீரியல் பொசிஷன். அதாவது நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொருளாசையிலிருந்து விலகி இருக்கிறது. அண்ட் ஆல்சோ டிசைர் டு அட்டைன் ஸ்பிரிச்சுவல் லிபரேஷன். ஸோ ஸ்பிரிச்சுவலாக பக்தி மயமாக நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிபரேட் ஆகிறத பற்றி சொல்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா அபாரி கிரகா. கர்மா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காஸ் அண்ட் எஃபெக்ட். நமக்கு எல்லாமே தெரியும். மீன்ஸ் ஆல்ரெடி கர்மாங்கிற வார்த்தை நம்ம ஃபெமிலியராக கேள்விப்பட்டுட்டே இருப்போம். கர்மாஸ் பூமராங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? நம்ம செஞ்ச விஷயம் நம்ம ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செய்கிறது எல்லாமே நமக்கு திருப்பி வரும் அப்படின்னு சொல்கிறது தான் லா ஆஃப் காஸ் அண்ட் எஃபெக்ட். ஸோ 2013 சிஎஸ்சியில் கேட்டிருந்திருப்பாங்க. ஸோ மோக்ஷா அப்படிங்கிறது லிபரேஷனை பற்றி சொல்கிறது தான். தீர்த்தங்காரா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து தீர்த்தங்காரா அப்படிங்கிறது வந்து ஸ்பிரிச்சுவல் வேர்ட். எப்படி தலாயலாமா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடர்ஷிப்போ, ஸோ தீர்த்தங்காரா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடர்ஷிப் whose path to liberate, who shows the path to liberate. ஸோ லிபரேஷனுக்குள்ளான பாத்தை காட்டுற வழியை காட்டுறவங்களை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா தீர்த்தங்காரா அப்படின்னு சொல்லுவோம். அரிஹண்ட். ஸோ அரிஹந்த் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது ரொம்ப முக்கியமான ஒரு டேர்மு. பர்சன் who had attained கேவல் ஜினா பட் ஸ்டில் அலைவ். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா புத்திசமில் வந்து பார்த்தீங்கன்னா நிர்வாணா மகாபரி நிர்வாணா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ நிர்வாணா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்லைட்டன்மெண்ட் ஆகிட்டு அது வந்து நிர்வாணான்னு சொல்லுவாங்க. மகாபரி நிர்வாணா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்லைட்டன்மெண்ட் ஆகிட்டு உயிரை விடுறது. ஸோ அதுதான் மகாபரி நிர்வாணான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இந்த இடத்துல அரிஹந்த் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கேவல் ஜினா அப்படிங்கிறது வந்து நிர்வாணா அட்டைன் பண்ணது தான் கேவல் ஜினா அப்படின்னு சொல்லி ஜெயினில் சொல்லுவாங்க. ஸோ அதை அட்டைன் பண்ணிட்டு ஆனால் இறந்து போகாமல் உயிரோடு இருக்கிறவங்களுக்கு பேர் தான் வந்து அரிஹந்த். சித்தா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சோல் தட் அட்டைன்டு மோக்ஷா அண்ட் ஃப்ரீ ஃப்ரம் சைக்கிள் ஆஃப் ரீபர்த். சித்தான்னு சொல்லிட்டாலே சைக்கிள் ஆஃப் ரீபர்த்லேருந்து நான் வந்து வெளியே வந்துட்டேன், மோக்ஷா அட்டைன் பண்ணிட்டேன் அப்படின்னு அர்த்தம். அதான் ஆக்சுவலாக புத்திசம், ஜெயினிசம், ஹிந்துயிசம் இது எல்லாமே ஒரே ஒரு எய்மை நோக்கி தான் போகும். என்னது? அந்த சைக்கிள் ஆஃப் ரீபர்த்தை வந்து என்ன பண்ணணும்? பிரேக் பண்ணணும் அப்படிங்கிறத நோக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே போகும். அப்படின்னு சித்தா அப்படிங்கிறது ஜெயினிசம் சம்மந்தப்பட்ட வார்த்தை. அந்த சைக்கிள் ஆஃப் ரீபர்த்தை வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணுறதுக்குள்ள வார்த்தை வந்து சித்தான்னு சொல்லுவாங்க. ஸோ குணதஸ்தா. ஸோ குண அஸ்தனா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. ஜெயினிசம்ல ஒரு 14 லெவல்ஸ் இருக்குது, ஸ்பிரிச்சுவல் லெவல்ஸ். ஸோ 14 லெவல்ஸ் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் பியூரிட்டி. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிபரேஷன் அட்டைன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த குணஸ்தனா அப்படிங்கிற 14 லெவல்ஸை வந்து நம்ம வந்து பாஸ் ஓவர் பண்ணால் மட்டும்தான் நம்ம லிபரேஷன் அட்டைன் பண்ண முடியும்னு சொல்கிறது பேர் தான் குணஹஸ்தனா.
ஸோ நெக்ஸ்ட் சல்லேகனா ஆர் சந்தாரா. சல்லேகனா ஆர் சந்தாரா ஸ்பிரிச்சுவல் ஃபாஸ்டிங் டில் டெத். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் அந்த ஜெயினிசமில் வந்து இருக்கிறதுல எக்ஸ்ட்ரீமான ஒரு ஆக்ட் இதுதான். ஸோ என்னன்னா ஆக்சுவலாக வந்து ஒன்ஸ் அவங்க சல்லேகனா பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா சாப்பிடாம இருப்பாங்க. சாகிற வரையும் சாப்பிடாம இருந்து இறந்து போயிடுவாங்க. ஸோ சாப்பிடாம இருந்தே இறந்து போகிறதுக்கு பேர் தான் சல்லேகனா. ஸோ புடுகலா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஸ்பிரிச்சுவல் சப்ஸ்டன்ஸ் இன் த யூனிவர்ஸ் இன்க்ளூடிங் பாடி அண்ட் கர்மிக் பார்ட்டிகல்ஸ். ஆக்சுவலாக ஜெயினிசம் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் வந்து சொல்லுவோம். யூனிவர்ஸை பற்றி கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிவர்ஸ்குள்ளே தான் நம்ம இருக்கோம், நம்ம யூனிவர்ஸை மட்டும் தான் கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து திரும்பவும் ஜெயினிசம் வந்து எம்பசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதில் வந்து என்னென்னா கடவுளை பற்றின ஒரு கேள்வி கேட்கும்போது புத்தா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சைலண்டாக இருப்பார், கடவுள் இருக்காரா இல்லையான்னு கேட்கும்போது. பட் இங்கே ஜெயினிசமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடவுள் இருக்காரு இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்கும்போது கடவுள் இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்படி கடவுள் இருந்தாலும் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வர்த்தமான மகாவீராவுக்கு அடுத்த பொசிஷனில் தான் நாங்கள் என்ன பண்ணுவோம், நாங்கள் கடவுளை வச்சுருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அல்டிமேட்டாக ஜெயினிசமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வர்த்தமான மகாவீராவை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடவுளாக கும்பிடுவாங்க. அதே மீன்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த கொஷின் பண்ணும்பொழுது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நாங்கள் வந்து கடவுள் இருக்காரு அப்படின்னாலையுமே அவர் வந்து யாருக்கு கீழே இருக்கணும், வர்த்தமான மகாவீராவுக்கு கீழே இருக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட் தான் வந்து அவங்க எம்பசைஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு அடுத்து நிகோடா அப்படிங்கிறது மைக்ரோ ஆர்கானிசம் தட் எக்ஸிஸ்ட் இன் எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன் அண்ட் ஹவ் லோயஸ்ட் ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட்டஸ். இது ரொம்ப முக்கியம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறதுலே மைக்ரோ ஆர்கானிசமாக நான் எனக்கு அந்த ஜென்மம் ஏன் கிடச்சிருக்கு அப்படின்னா எனக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட்டஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, பக்தி மார்க் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால தான் நான் வந்து அந்த பொசிஷனுக்கு இருக்கேன் அப்படின்னு காமிச்சிக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா நிகோடா. ஸோ அதுதான் நிகோடா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆக்சுவலாக ஜெயினிசமில் இருக்கிற டேர்ம்ஸையும் பார்த்துட்டோம், புத்திசமில் இருக்கிற டேர்ம்ஸையும் பார்த்துட்டோம். கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ரிவிஷன் கிளாஸஸோடு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். தேங்க்யூ.